சர்மியாக்கள் வந்து இங்கே இல்லை. அதாச்சும் வந்து என்னை விட்டு பிரிஞ்சு போய் கவலை ஒன்றும் இல்லை போட்டு வாங்க அப்படியே சாப்பிடுங்க. அவ்வளோ தான் மோனிக்கா தான் கொஞ்சம் நித்திரது உங்களாது கவனம் பாருங்க. எத்தினோடங்களை வாழ்க்கை பொக்கிசம், அதை நாங்கள் பக்குவமாக கையாள வேணும். அர்ப்பணுக்குள்ள எல்லாமே வந்து மாறிடுவோங்கட வாழ்க்கைன்றது. நண்டு கூடு வைக்க போயிடும், மீன் கூடு. அந்த ஒரு உணர்வு தான் வெளியிடங்கள்ன்றதை நான் வந்து யோசிக்க மாட்டேன். உண்மையிலேயே நான் அப்படி வளரவும் இல்லை. அப்போ மோனிக்கா கம்சி என்ற மாதிரி இருக்கும். இது அப்படி இந்த இதாக கிடக்குது. அந்த நான் ஒரு ஃபீலோட கதைக்குன்னு அது உங்களுக்கு விளங்குமென்றதை நினைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் சுமன். அதாவது வந்து இன்றைக்கி எங்கே நிற்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டை தான். இப்போ 2-3 நாளாக வந்து ஒரு வீடியோ வந்து வரையில என்றதை வந்து நினைச்சிருப்பீங்க. மிஸ்டர் சுமன்லையோ சரி மோனிகா சேனல்லையோ வரையில. நானும் வந்து வீடியோ போடக்கூடிய மாதிரி ஒரு சூழ்நிலையிலேயும் இல்லை. ஒரு யோசனையும் கவலை மாதிரி ஒரு இதில் இருந்துட்டேன். அது வந்து என்ன கவலை என்று பார்த்தீங்க அப்படின்றத இப்போ ஒரு 10 நாளைக்கு ஏற்ற மாதிரி இங்கே சர்மியாக்கள் வந்து இங்கே இல்லை. அதாச்சும் வந்து என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டோன்னே இப்போ நான் தனியாக தான் இருக்கிறேன். இப்போ மோனிகா கம்சியோ சர்மியோ இல்லை, இங்கே இல்லை. போயிட்டு நம்மளில் 10 நாள் போய் நின்று அவங்க தங்களோட அலுவலகத்துக்கு போயிருக்கணும். வந்து தாங்களே வந்து சொல்லிக்கணும் என்னத்துக்காக போனாங்க, என்ன சர்ப்ரைஸ் என்றதை ஒரு தாங்கள் வந்து சொல்லுவோம் வீடியோவில் வந்து ஆக்களுக்கு ரெண்டது மாதிரி சொல்லியிருந்துச்சுன்னா அப்போ நான் ஓகே பிரச்சனை இல்லை வாங்கோன்ட்டு சொல்லியிருந்தேன். நான் வந்து இங்கே வீடியோ வச்சோங்க. ஆனால் போனதுக்கு பிறகு தான் தெரியுது எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு துன்பங்கள்டா. வீடே வந்து ஒரு கலகலப்பா மோனிக்கா கம்சி அது இதுன்னு சொல்லி ஒரு கலகலப்பாக இருக்கிற இடத்துல இது நாய்க்குட்டியோ வந்து நாய்க்குட்டி சாப்பிடாது அவங்ககிட்ட விட்டு. மோனிகா கம்சியாக்கள் இல்லாதபடியால் நான் என்னத்தை தான் கொண்டு வந்து வச்சாலும் நாய் சாப்பிடுதில்லை. அதுமாதிரி வீட்டில் வந்து நிறைய வேலைகள் உண்மையாக இல்லாத பொழுது தான் தெரியுது. அதான் சொல்லுவாங்க இருக்கிறப்ப அது தெரியாது, இல்லாத போது அது இந்த வேலைகள் தெரியுமெண்டு. உண்மையிலே வந்து அதை உணர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. என்ன இப்போ என்னதான் இருந்தாலும் மக்காவோ சௌரங்களோ என்ன இருந்தாலும் அடிக்கடி அங்கெங்கெல்லாம் போயிடாதானே. அப்போ நானே வீட்டை சரமீனை கண்டிட்டு கொள்ளோடனே வீட்டிலேருந்து சமைச்சு சாப்பிடாம என்ன பழகட்டான் ட்ரைனிங் எடு என்ன பழகு புட்டவி அது எல்லாமே வந்து சொல்லி கொண்டு இருந்துச்சு. தாங்கள் வந்துடுவோம் 10 நாள்லேருந்து. அப்போ இப்போ சொல்லி அதாமே நான் வந்து 3 நாள் அந்த வீடியோவும் வந்து போடல. அப்போ இதில் நான் உணர்ந்த உணர்வுகள் இதைத்தான் இதில் வந்து பேசுகிறதா இருக்கிறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் அதை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வாங்கிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க. அது நீங்கள் எங்களுக்கு தர பெரிய ஒரு ஆதரவாக இருக்கும். வீட்டில் வந்து ஆம்பளைகள் வெளியில் இருந்தோன்னு சொல்லலாம், பொம்பளைகளுக்கு வந்து வீட்டில் சமைச்சு தானே போடுறீங்கன்னு சொல்லி. ஆனால் அதே வேலையில் ஆம்பளைகிட்ட கொடுத்து பார்த்தா அது கஷ்டமாக இருக்குது. உண்மையாக செய்கிறன்றது கஷ்டமென்று என்ன உடுப்பு துவைக்க வேணும். இதுக்குள்ளே வந்து நான் பார்க்குறேன் பிள்ளைகளை பார்க்க தேவையில்லை. என்னை இப்போ இல்லாதபடியால் பிள்ளைகளை பார்க்கணும், உடுப்பு துவைக்கணும், சமைக்க வேணும், கடைக்கு போகணும், இதுக்குள்ள சண்டை வேலை செய்ய வேணும்னு சொல்லிக்க உண்மையிலே சர்மின்றது பாவம். எல்லா பொம்பளையிலும் தான் நான் சொல்கிறேன். எல்லா பொம்பளையிலும் அவங்க தங்களுடைய வீட்டில் இருந்து செய்கிற வேலைகள் என்ன அதோட புருஷன்மாருக்கு செய்ய வேண்டிய பணிகள் எல்லாமே வந்து செய்து எல்லா விஷயங்களையுமே செய்து கொண்டிருக்க நான் ஒவ்வொரு கட்டமும் யோசிக்கிறேன். இந்த சாமி அண்டைய போக அவசரமாக தான் போனது. போக கொஞ்சம் சட்டிவானை கழுவியில் அப்போ அந்த சட்டிவானைக்கெல்லாம் பிம் போட்டு எல்லாம் கழுவி பிறகு மறுபடியும் தண்டி இப்போ முத்தங்கள் கொஞ்சம் கூட்டாமல் கிடக்குது. என்னங்கிற இப்போ காற்றாக இருக்குது, சரியான காற்றுன்றபடியால் கஞ்சல் குப்பியல் ரெண்டுலாம் கொட்டுப்படும். என்ன அப்போ முத்தம் கூட்டணும், பூங்கொண்டில் தண்ணிகள் விடணும், புள்ளியில் எத்தணும், முறக்கணும். ஒவ்வொரு விஷயத்தையுமே நான் செய்யும் பொழுது ஒவ்வொன்றையுமே நான் யோசித்து பார்க்குறேன். அப்போ இதெல்லாம் தனியாக தான் நின்று செய்கிறேன்னு சொல்லிஞ்சு இப்போ ஒரு உடுப்பு என்ன அது எனக்கு சொல்லி செஞ்சு சந்தபடியால் அது இப்போ உடனே வந்து நானே எல்லாத்தையும் செய்கிறேன்டே அது கஷ்டமாக இருக்குது. வெளியிலேருந்து வர வேலையிலேருந்து சில போய் பார்க்கணும், வீட்டையும் வந்து இதில் வந்து பார்க்கணுமென்று நினைக்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இது ஏன் உண்மையிலே வந்து இந்த அவக்கோடா வந்து வாங்கணும் வந்து வச்சுனால் அது சரமி வந்து எனக்கு ஜூஸை அடித்து தரது. இப்போ வாங்கி கொண்டு வந்து வச்சது எல்லாமே வந்து பழுதாகிட்டுது. தூக்கி பொறிஞ்சு ஒடிஞ்சு போய் திரும்ப இப்போ போய் வாங்கி கொண்டு வந்துருக்கு இந்த டெண்டு. உண்மையிலே வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு அவக்கோடா வந்து முக்கியம். அந்த அவக்கோடான்னு சொல்லியிருக்கேன்னு ஞாபகம் வருது. அன்றைக்கு இதை வந்து செய்யும் பொழுதும் லண்டனில் இருக்கிற ஒரு அக்கா தான் உண்மையிலேயே நார்மல் கோல் அடித்து தம்பி இது இப்படி செய்கிறதில்ல. எனக்கு அது ஃபர்ஸ்ட் டைம் நான் செஞ்சேனான்னு சமைக்கும் அது தெரியலை. வட்டி கட் பண்ணி வட்டி போட்டு அதை வந்து அப்படி சாப்பிட்றே இல்லை. அது என்று வந்து சும்மா ஒரு சரமி செஞ்சு தந்தது. சும்மா உள்ளுக்குள்ளே வட்டி போட்டு சும்மா வலிக்கவே வரும். வலித்து எடுக்கவே விதை எடுத்து போட்டு விட வலிக்க அப்படியே வரும். அப்படி வரக்கூடிய சாமான் நல்லா இருந்தது. உண்மையாக நல்ல டேஸ்ட்டும் ஒரு பசியை அடக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. அப்போ அவள் கால் பண்ணி எனக்கு எல்லா விளக்கமும் சொல்லியிருந்தவா. உண்மையிலே அந்த லண்டன்லேருந்து நார்மல் கால் எடுத்து சொல்லணும்னு சொன்னால் வெயில் செய்கிற இடத்துல இருந்து பாருங்க இவ்வளோ ஒரு அன்புன்றது ஒரு மனுஷருடையது. இப்போ எனக்கு ஒரு நாள் எடுக்கலவா
எடுத்து இப்படி என்று சொல்லியிருந்தேன். அதுவே நான் இந்த நம்பருக்கு எடுத்திருந்தோம், நார்மல் நம்பருக்கு. ஓகே, உண்மையிலேயே தேங்க்ஸ் அக்கா. இப்படி வெளியில் வந்து எவ்வளோ உறவுகள் இருக்கிறீங்க. அதே மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எனக்கு, இல்லையாப்பா நான் அப்படி தான் சாப்பிடணும், இப்படி எடுக்கணும், அதில் எவ்வளோ இருக்குது, சத்துக்கள் இருக்குது என்ற விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இது. அதுபோல் இன்னும் பல மருத்துவமான இதுகளை நீங்கள் கண்டு அறிஞ்சிருந்தால் எனக்கு வந்து மறக்காமல் சொல்லுங்க. நான் வந்து அதை எடுக்க வேணும் என்றதை தான் விரும்புகிறேன். சொன்னால் தற்போதைய சொல்லலாம் நோமலாக நீங்கள் சொல்லியிருக்கலாம், எப்படி சுகரோ கொலஸ்ட்ராலோன்றது வந்து நோமல்ன்றது மாதிரி. அது ரெண்டும் தான் ஒரு மனிதன் உடலில் வரக்கூடாத ஒரு வருத்தம். என்ன சொன்னால் ரத்தத்தில் வந்து சம்மந்தப்பட்டது. அது ஸ்ட்ரோக் பெறலாம், ஹார்ட் அட்டாக் பெறலாம், எனக்கு இது இருக்குதுண்ணா. என்னாலும் முடிஞ்சது இப்போ சர்மி இல்லைன்றோடனையும் இப்போ வீட்டில் எங்கட விட அக்காக்கள் விட சரியாங்கன்னா எல்லோரும் கூடுதலாக சம்ப அரிசி சோறு, வெள்ளை அரிசி சோறு தான் சமைப்பினேன். அப்போ எனக்காண்டி வந்து இப்போ அங்கே சொல்லி போய் நான் எனக்கு குத்தரிசி செஞ்சு தாங்கோ அது செஞ்சு தாங்கன்னு சொல்லி இவங்க மூத்த அக்காக்கள்கிட்டே அங்கே போய் இப்போ கேட்கல. அது என்ன சொன்னால் அக்கா வந்து உண்மையிலே வேலையாக்களுக்கும் சாப்பாடு செய்து கொடுக்குறது அப்படி நிறைய இதுகள் கேட்க அதில் போய் சாப்பிடலாம். அதனுடைய நான் இப்போ கடையில் தான் சில நேரங்களில் போயிட்டு இன்றைய கூடி யோசிச்சுனா கடையில் போய் 2 மணி ஆகிட்டுது. கடையில் போயிட்டு தான் குத்தரிசி எடுத்துகிட்டு வரலாம். இல்லை நீங்கள் யோசிக்கலாம் இந்த சமைக்கலாம் தான். இந்த சர்மியம் வந்து தான் சொல்லுது, கொஞ்சம் சோறோ கொஞ்சம் அரிசியை போடு, உனக்கும் நாய்க்கும் பண்ணுறது மாதிரி. எனக்கு நாய்க்கும் போட்டு ரெண்டு சொல்லி என்ன நாயும் வந்து உண்மையாக நாங்கள் சமைக்கிற சாப்பாடு தான் கூடுதலாக வைக்கிறது. கடையான எடுத்தால் மணந்து பார்த்துட்டு போயிடும். அதை விட இப்போ சரியான கவலையாக இருக்குது நாய்க்கு. மோனிகா அங்கேருந்து ஸ்கூலால் வார ஆளுன்றாலே மோனிகா ஏதோ தான் போய் இதை கூட்டி கொண்டு வரன்ற மாதிரி எங்களை விட்டு நாய் போய் மொளமொளமொண்டு ஓடி போய் ஆள் பின்னால் வருவாள். அப்படி இப்போ இந்த படுத்து சோர்ந்துவே படுத்துருக்கான். இன்னும் சாப்பாடு மிச்சம் வைக்கவே இல்லை. இது மனிதனுடைய ஒரு அந்த நான் இருந்து பார்க்கும்பொழுது நான் இந்த நன்றியை பார்க்குறேன். என்ன அப்படி இருந்துச்சு மனுஷர்கிட்ட இந்த நன்றி சிலர்கிட்ட இல்லை. இதையும் நான் அடைஞ்சு கொண்டேன். சரி, இப்போ என்னென்னு சொல்கிறது, இப்படியே சொல்ல போனால் நிறைய சொல்லி கொண்டே போகலாம். ஆனால் இப்போ எங்கே நிற்கிறமோ செய்யலை, எதுக்கு முறுக்க அடித்து பார்க்கலாம். சரியான கஷ்டமாக கிடந்துச்சு உண்மைக்குமே. இப்படி விட்டுட்டு இருக்கிறது போகிறதுன்றது வந்து பழமொழிகள் என்றதெல்லாம் வந்து சும்மாவே சொல்லியிருக்கிறாங்களேன்னு, இருக்கிற அன்பு இல்லாத போது தான் புரியும் அண்டு. ஃபோன் எடுத்துனான், ஃபோன் வந்து ஆன்சர் இல்லை. அன்றைக்கி ஃபோன் தானே கொஞ்சம் அங்கே ஃபுல்லாக வேலையாக நிற்கணும் போல் இருக்குது. இன்றைக்கி உண்மையிலே வந்து அப்படி இப்படி கடையில் சாப்பாடு எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்ட்டு நினைக்கிறேன் நான். இப்போ என்ன செய்ய போகிறேன்டா அங்கே அக்காவிட்ட மூத்த அக்காவிட்ட போய் அங்கே போய் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டுட்டு இங்கே வந்து செய்ய வேண்டிய வேலைகளை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். உண்மையிலே வந்து என்னென்னு சொல்கிறது, இப்போ வருங்கள்ன்ற ஒரு இதாக இருக்குது. ஆனால் முக்கியமாக போக வேண்டிய சூழ்நிலையினுடைய ஆளை வந்து போயிட்டாங்க. உண்மையிலே எல்லாத்துக்குமே வந்து ஓடி 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 திரிகிறது. எல்லா விஷயத்தையும் சரியான முறையில் செய்ய வேணுமென்று சொல்லி எல்லாத்தையும் சரியான முறையில் செய்ய வேணும் என்ற ஒரு இதில் செய்கிற வழியால் உண்மையாக ஒரு ஆம்பளை பிள்ளை மாதிரி தான் நின்று சர்மி செய்கிற விஷயங்கள் எல்லாமே. அந்த வகையில் உண்மையிலேயே நான் சொல்கிறேன், இப்போ நான் பிள்ளை என்று கதைக்கிறாள்லான், உண்மையென்று கதைப்பேன். என்ன விஷயமா இருந்தாலும் அந்த வகையில் எல்லாத்தையுமே வந்து நான் செய்ய வேண்டிய வேலையை கூடி தான் வந்து செய்யும். எல்லாத்தையும் கரெக்டாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆள் கடவுளும் வந்து ஒரு நல்ல ஆளுத்தன் ஏதோ ஒரு வகையில் இணைச்சிருப்பார். என்ன ஒரு மனுஷனை படைச்சிட்டு அப்படின்னு அந்த வகையில் சர்மியும் என்னோட நினச்சிருக்கிறது உண்மையிலேயே வந்து பெரிய அளவு சந்தோஷம். சரி, இப்போ நீ போயிட்டு நான் சாப்பிட்டு என்ன நேரம் 2:20 ஆகிட்டுது. மற்றது வந்து நான் அந்த போடுறதுக்கு வந்து குளிசை பாவிச்சு கொண்டு வந்தேன். சில ஆக்கள் வந்து சொல்லிட்டு நான் பாவிக்க வேண்டாம்னு சொல்லி அந்த குளிசி அப்போ நான் அந்த கையை விட்டுட்டேன். சுகர் கொலஸ்ட்ராலுக்கு என்ற ஹையில் நிற்கிறபடியாக பாவிக்க சொல்லி டாக்டர் வந்து நான் வேணாண்டு விட்டுட்டேன். சொன்னால் அது உடலில் வந்து இந்த சுரத்திருமாம்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எனக்கு தெரியல. இதை குறிஞ்சும் நீங்கள் தெரிஞ்சால் எனக்கு வந்து மறக்காமல் எழுதி கொள்ளுங்கோ. அடுத்தது நான் அக்காவிட்ட போயிட்டு சாப்பிட்டு வந்து இங்கே செய்ய போகிற வேலைகளை ஒன்றை வந்து பார்த்துக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, நான் எடுத்துக்கொண்டது கொஞ்சம் இந்த கிச்சன் வேலை கொஞ்சம் துப்புரவாக்க வேண்டிய எல்லாம் கிடக்கு. எல்லாம் செய்து முடியத்தான் அடுத்த கட்டத்தை நாங்கள் செய்கிறதா பார்ப்போம். ஓகே, அது வந்து உண்மையிலேயே ஒரு குடும்பத்தில் ஒரு ஆட்கள் இல்லையென்றால் அந்த வலிகள் பிரிவுகள் எவ்வளோன்றதை இதிலேருந்து ஃபுல்லாக உணர்ந்தேன். அப்படி இருக்க தான் உண்மையாக நினச்சினேன். இந்த 2 பிள்ளைகள் 3 பிள்ளைகள் இருக்கத்தக்கனையாக தாய்மாருக்கு ஏதாச்சும் ஒன்று நடந்து மறித்து போயினோம். அப்படியான தருணத்தில் இல்லாமல் அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குமேனு கடவுளே நினைச்சே பார்க்கலாமல் கிடந்துச்சு. என்ன சொன்னால் எனக்கு தெரிஞ்சதும் உங்கள் ஒரு ஆள் இருக்கிறார். அந்த அக்கா வந்து ஒரு கடன் பிரச்சனையால் தான் அவங்களோட இடத்துல தூக்கு போட்டு மறித்திருந்தவா.
ஆனால் அதுக்கு பிறகு அவங்க பிள்ளைகளை யார் பார்க்குறது, அவரை யார் பார்க்குறது, புருஷனை யார் பார்க்குறன்றது மாதிரி அப்படியான ஒரு இதில் வாழ்க்கை வந்து போய்க்கொண்டிருக்கு. பிள்ளைகள் வந்து ஏதோ ஒரு வழி, அவர் ஏதோ ஒரு வழி. தாய் இல்லையா யார் இருந்தால் அது மனைவி, தாய்க்கு பின் தாரமண்டு, தாயோ மனைவியோ வந்து அந்த இடத்துல இல்லையா இருந்துச்சுன்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு கடினம். உண்மையாக வாழ்க்கைன்றது வந்து ஒரு பொக்கிஷம். அதை நாங்கள் வந்து சரியான முறையில் கையாள வேணும், சரியான முறையில் கொண்டு போகணும். ஏண்டா என்னோட இருந்து ஒன்றும் சர்மி இவ்வளோ தூரம் சண்டைகள் வந்திருக்கும், இவ்வளோ பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள் நிறைய வந்திருக்கும். ஏன்னா அது வந்து எத்தனையோ போராட்டங்கள், இந்த போராட்டங்களுக்கு இடையிலே இது இன்றைய நாள் கூட வந்து ஒரு கடவுளின் விளையாட்டு. இது என்னென்னு சொல்கிறது, பிரித்து வச்சு உணர்வுகளை கொடுக்குறன்றது மாதிரி இந்த இப்படி ஒரு உணர்வை கொடுத்து பார்ப்போம். என்னென்னு சொன்னால் எல்லா நோக்கத்தையுமே அறிஞ்சிருக்க வேணும், தெரிஞ்சிருக்க வேணும்ன்றதுக்காக இந்த இருக்கும் பொழுது ஏனோ தானோன்றது மாதிரி இருக்கும். அது தெரியாமல் இருக்கும், எல்லாம் சரியாக நடந்துக்கிறது. இல்லாமல் 2 நாள் இருக்கே எவ்வளோ கவலையும் எவ்வளோ இதாக இருக்குது. நான் சாப்பிடுறதில்லை, அப்படி அவ்வளவு பிரச்சனையாக இருக்குது. எனக்கு ஒழுங்கான சாப்பாடு இல்லை. இப்போ நீங்கள் இப்போ நான் ஒழுங்கான சாப்பாடு இல்லைன்னு கேட்க சொல்லலாம். சவரம் இருக்குதா அது அந்தந்த டைம். இப்போ நான் சொல்கிறது வந்து நீங்கள் 2:30 போல் சாப்பிடுவோம், ஒரு 7:30 போல் சாப்பிடுவோம்ன்ற மாதிரிலாம் இருக்கும். ஏன்னா நான் பழமையாக அந்த டைமுகளுக்கெல்லாம் சாப்பிட மாட்டேன், கொஞ்சம் லேட்டாகவும் முந்தும் பிந்தும். அப்போ அதை போய் எல்லா இடமும் செய்து கொண்டு இருக்கலான்னு. இப்போ தனிமையாண்டு வாழ்கிற வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. கடவுளே உண்மையிலேயே சொல்கிற விஷயம், வாழ்க்கைன்றது வந்து பொக்கிஷம். மிக கவனமான முறையில் வாழுங்கோ. அதுதான். ஏண்டா வாழ்க்கையில் கஷ்டம் பெறலாம், துன்பம் துயரம் வெள்ளம் பெறும். எல்லாத்தையும் கடந்து போகணும். எல்லாத்தையும் கடந்து வந்தாக்கெல்லாம் நாங்கள் படிப்படியாக எத்தனையோ பிரச்சனைகள் வந்தும் படிப்படியாக வந்து என்ன வாழ்க்கை ஒரு நாளுமே ஒரே மாதிரி இருக்க போகிறதில்லை. கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து ஒரு மாற்றம் ஏற்படும். எத்தனையோ துன்பங்கள் துயரங்களோடு இருக்கலாம், எல்லாமே மாறும். அதுக்காக ஒரு பிரிஞ்சு போகணும், இருக்கைக்கெல்லாம் பிரிஞ்சு போகணும் என்ற மாதிரி என்று இருக்கணும். பிரிஞ்சு போனதுக்கு பிறகு தான் அந்த வழிகள் எப்படி என்றது மாதிரி தெரியும். இப்போ சர்மி பிரிஞ்சு ஓட்டுதுன்ட்டு இல்லை, 10 நாளில் வந்துடும், 10 நாளில் இங்கே வந்துடும். இப்போ 10 நாள் 3 நாள் 4 நாள்ன்றனே இவ்வளோ கஷ்டமாக கிடக்குதுன்றேக்க. நீ 10 நாள்னு சொன்னால் இப்படி இருக்க யோசிச்சு பாருங்க, தலையே வெடிச்சிடும் போல கிடக்கு. வீட்டை இங்கே வேறு விசராக கிடக்கு. விசராக இருக்குன்னு சொன்னால் அப்படி ஒரு இதாக இருக்குது. ஏதோ இங்கே வந்தால் சாப்பிடலையோ அதோ இது ஒன்று சொல்லி மோனிக்கா கம்சி என்ற மாதிரி இருக்கும். இது அப்படி இந்த இதாக கிடக்குது. அந்த நான் ஒரு ஃபீலோட கதைக்கிறேன், அது உங்களுக்கு விளங்குமென்றதை நினைக்கிறேன். அதுவும் வந்து இந்த சில டைமில் இல்லாமல் போயிட்டு பழகிட்டு இல்லாமல் போகிற இடங்களில் அந்த ஒரு ஃபீல் விளங்கும். அந்த தருணத்தை உங்களுக்கு நான் கதைக்கிறத அப்படி புரிஞ்சுக்கொள்கிறீங்களா எனக்கு தெரியலை. அப்படி ஒரு இதாக இருக்குது. அதுதான் நான் மறுபடியும் நான் சொல்கிற விஷயம். எத்தனை இடங்களில் வாழ்க்கை பொக்கிஷம், அதை நாங்கள் பக்குவமாக கையாள வேணும். அர்ப்பணுக்குள்ள எல்லாமே வந்து மாறிடுவோங்கட வாழ்க்கைன்றது. சும்மா ஒரு சின்ன சொல்லுவதால் வந்து குடும்பமே இப்படி போகிற மாதிரி போச்சுன்னு சொன்னால் மனிதனுடைய வாழ்க்கை சரி, அந்த வாழ்க்கை அவ்வளவு தான். ஒரு பைத்தியக்காரன் ஆம்பளை போக வேண்டிய வெறும் பொம்பளைன்றது வேணும். குடும்பத்தை கடவுள் வந்து நினைக்கிறது ஒரு நல்ல வாழ வேணும், நல்லா இருக்க இதண்ட வேணும்ண்டு. அதே மாதிரி தான் வாழ்கிற வாழ்க்கையில் சரியாக வாழுவமாக இருந்தால் எங்களோட வாழ்க்கை. நான் நம்பிக்கையாக சொல்கிறேன், நான் சரியாக வாழுவேன். என்ன சொன்னால் 3 நாள் இல்லையன்றோடனே கடவுள் வந்து ஒரு நல்ல ஒரு 3 நாள் இல்லையன்றோடனே கடவுள் வந்து வடிவான நல்ல ஒரு புரிதலை தந்திருக்கிறார். அது காரணம் என்று சொன்னால் அது கடவுளின் நோக்கம். இப்படியும் விட்டு பார்க்க வேணும். இப்போ இன்னும் பாசம் என்று கூடியிருக்கும் விளங்குது. எனக்கு வந்த அப்புறம் ஐயோ விட்டுட்டு போயிடாதபடி கவனமான முறையில் கையாள வேணுமென்றது மாதிரி, என்ன விஷயமா இருந்தாலும் அது எப்படியா இருந்தாலும்ன்றது மாதிரி போனவங்க நான் தான் வழி அனுப்பி வச்சினேன். அதில் வந்து ஒரு நினைச்சி விட்றேன் பாருங்க அப்படின்னு சொல்ல போக வேண்டிய அவசரமான சூழ்நிலை. கவனமாக போயிட்டு வா மோனிகா. ஏன் போட்டு இழுக்கிறீர்கள் மோனிகா. இல்லை நான் போடுறேன் பஸ் பேன் பேர் நான் சொல்கிறேன். சரி சந்தோஷமாக போயிட்டு வாங்க. சிரிப்பாக காணல முகத்தில் வராதோ, சிரிக்கணும். வானம் வந்துட்டு ஜங்கிரி சென்னை தான் பாரு. ஜங்கிரி சென்னை சொன்னது. ஓ
ஓ பாய் பாய். நீங்களும் போகிறதோ? ஓகே. ஏண்டு இல்லை இல்லை நீங்களும் போகிறீங்களே? ஓகே. பாய் காணும். நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நான் பார்த்துக்கொள்ள முடியாது. பாய் பாய் கவனமா. ஓ ஓம் பாய் மணிக்கா பாய். கவனம் சந்தோஷமாக போட்டாங்க. ஓகே கவலை ஒன்றும் இல்லை போட்டு வாங்க. அப்படியே சாப்பிடுங்க. அவளை தான் மோனிகா தான் கொஞ்சம் நித்திரது உங்கிறாது கவனம். பேர் கம்சி பேரா அக்காவுக்கு நீ துணை, அவளுக்கு நீ துணை, அம்மாவுக்கு அந்த ஆண்டவன் துணை. ஓகே கவனமோ போயிட்டேன். கவனம் கவனம். அவங்கள்ட்ட இதில் அப்போ அதனடியால் தான் கம்சி மோனிகா இப்போ கொஞ்ச நாளைக்கு யாழ்ப்பாணம் மங்க திரீரமண்டெல்லாம் சொல்லியிருப்பேன். சொன்னதுக்கு காரணம் வந்து இப்படியான அலுவல்கள் எல்லாம் பார்த்து கொண்டு திரிஞ்சபடியால் தான் ஃபுல் அலுவல் இருந்தது. எல்லாமே வந்து சர்மி உங்களுக்கு வந்து ஒரு விளக்கமான முறையில் சொல்லும். சில பேருடைய புரிதல் பிழையாக இருக்கலாம். என்ன சர்மி எங்கே போயிட்டுதோ அப்படியோன்றது மாதிரி அப்படி எதுவுமே இல்லை. உண்மையான அன்பு பாசத்தோட இன்னும் ஒரு உறவுகள்கிட்ட அவங்களுடைய சொந்த உறவுகள்கிட்ட தான் போயிருக்கிறாங்க. கட்டாயம் போக வேண்டியதில்லை. உங்களுக்கு தெரியும் சர்மின்ற இதுலேயும் வந்து ஃபுல்லாக ஆர்மி வந்து பொம்பளை பிள்ளைகள் மூத்த ஆம்பளை பிள்ளை மாதிரி சர்மி எல்லாத்தையும் வந்து செய்ய வேணும் என்ற மாதிரி. இப்போ நானும் போயிருக்கலாம். நான் போயிருந்தா இந்த வீட்டை பூங்கண்டுகள் பார்க்கணும், நாயல் பார்க்கணும், வீட்டை பார்க்கணும், நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அப்போ அதனடியால் தான் நான் வந்து போக முடியலை. முக்கியமாகவே இந்த பூங்கண்டோட வந்து ஒவ்வொரு நாளும் தண்ணி ஊற்றி எவ்வளோ கஷ்டப்படுறோம்ன்றது தெரியும். விட்டுட்டு நாங்கள் ஒரு 7-8 நாள் 10 நாள் போய் நிற்பமாக இருந்தால் அது எவ்வளவோ பெரிய ஒரு பாடுகள் ஆகிடும். அப்போ இதே குறித்து நான் யோசிக்கிறேன். இப்போ வெளிநாட்டில் இருந்தெல்லாம் வராங்க தங்களோட வீடுகளில் எல்லாமே இருக்கும். பூமரம் இருக்கும், நாய் இருக்கும். வந்து 1 மாதம் 2 மாதம் எவ்வளோ பாடுபடுவாங்க. ஒரு ஆளை பிடிக்க வேணும், அவங்கள வீட்டுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு போகணும். அப்படி நிறைய இது உணர்வு, உண்மையான ஒரு உணர்வை தான் இந்த இடத்துல வந்து கதைக்கிறேன். அப்படி இருக்க இவ்வளோ ஒரு யோசனைகள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் இருக்கும். வந்து நின்று என்ன சில பேருக்கு வந்தோடனே டக்குன்னு போயிடணும் மாதிரி இருக்கும். நான் எல்லாம் உண்மையிலேயே வந்து நான் எங்கேயாலும் ஒரு தூரமான இடத்துல போய் நிற்க மாட்டேன். எனக்கு எங்களோட வீட்டில் தான் படுக்க வேணும், எங்களோட வீட்டில் தான் சாப்பிடணும், எங்களோட வீட்டையே நிற்க வேணும், பூங்கொண்டை பார்க்கணும், பிள்ளைகளை பார்க்கணும். அந்த ஒரு உணர்வு தான். வெளியிடங்கள்ன்றதை நான் வந்து யோசிக்க மாட்டேன். உண்மையிலேயே நான் அப்படி வளரவும் இல்லை. அப்படி முந்தி வாகனங்கள் இருக்கைக்கெல்லாம் ஓட்டத்து கொண்டு போனாலும் என்ன செய்ய உழைக்கணுமன்ற ஒரு இதில் வந்து போவேன். சர்மி வந்து சொன்னது என்னையும் வான்னு சொல்லி, நான் தான் வர மாட்டேன்னு சொல்லியிருந்தேன். நான் வரையில் நீங்கள் சந்தோஷமாக போயிட்டு வாங்கன்னு சொல்லி என்ன சொன்னால் வீடை இதன்னு சொல்லி சும்மா சாப்பிட சொல்லி விட்டது. நாங்கள் எங்கேயாலும் போய் நான் நிற்கிறது எல்லாம் எனக்கு சரி வராது. சரி இப்போ சர்மின்ற இது வந்து சர்மின்ற இதை வந்து என்னோட கண்டா இப்போ 2 பிள்ளைகள், தாய்க்கு வந்து பிள்ளைகள் கூட இருந்தாலே அது ஒரு பெரிய ஒரு இது. அப்போ 2 பேரையும் வந்து கூட்டி கொண்டு போனது. நீ அவங்களோட சொந்தக்காரர் எல்லாரோடையும் 2 சந்தோஷமாக இருக்கேக்க அந்த சந்தோஷத்தை நான் அடித்து குழப்பக்கூடாது. இப்போ அடித்தேன் நான். சரி இப்போ நான் வந்து அக்காவோட வந்து சாப்பிட்டேன். இப்போ சாப்பிட்டு என்ன செய்ய கொண்டு நாள் சுடு தண்ணி வச்சு கொஞ்சம் குடிக்க வேணும். அதனடியால் சுடு தண்ணி வச்சு என்ன சாப்பிட பார்த்தேன்னு சொன்னேன். நெஞ்சுக்கு ஒரு சைட் சேர மாதிரி இருந்துச்சு. அப்போ அதனடியால் சுடு தண்ணி குடிக்க வேணும். சாப்பிட்ட உடனேயுமே வந்து ஒரு கொஞ்சம் சுடு தண்ணி குடிக்கிறது வந்து உண்மையிலேயே நல்லது. அப்போ அதனடியால் இப்போ டக்குன்ட்டு சுடு தண்ணி வைக்கப்படணும். கீட்டை இருக்க கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு குடிப்போம். டக்குன்ட்டு சுடு தண்ணி வச்சு குடித்தாது சொன்னால் சுடு தண்ணி முக்கியம் குடிக்க வேணுமாக்க. அதனடியால் நானே வைக்கிறேன் சுடு தண்ணி குடிக்கிறேன். ஓகே சரி இந்த சுடு தண்ணி விட்டு குடிக்க. சரி சுடு தண்ணியை பார்த்தீங்கன்னா சுடு தண்ணி வந்து உடனே சாப்பிடணும், சுடு தண்ணி குடிக்கணும். அந்த பழைய காலத்து கிளாஸ், பெரிய கிளாஸ், இந்த கிளாஸுக்காக மட்டும் சுடு தண்ணி குடிக்கிறேன். குடித்தா தான் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். பார்ப்போம். சரி இதில் வேறுங்க ஒரு 5-6 கோழி நிற்கிது. இந்த கோழிக்கு வந்து நீ தண்ணி வைக்கணும், சாப்பாடு வைக்கணும்.
எதுவுமே இல்லை. தண்ணி முடிஞ்சு நீ வேறு கையில் எல்லாம் கொத்த போகுது. போ. அப்போ என் தடியோட நிற்க வேண்டியா கிடக்கு. இதெல்லாம் சிரமிக்கு தான் செய்யுது. இருக்குதான் இப்போ தண்ணி அள்ளி கொண்டு வந்து வைக்கணும். தண்ணி வைக்கிற கோசா வைக்கிற தண்ணி எடுத்து கொண்டு வந்து வச்சுட்டு எதுவும் சாப்பாடு அது போடும். இந்த வேலை முடிக்கணும் முதல்ல. இந்த இவன் பெருசாக சாப்பிட மாட்டான், ஜோதிச்சு கொண்டு நிற்கிறான். வாழை ஆட்டு தவிர சாப்பாடு கொடுத்தாலும் சாப்பிடாதான், யோசிக்குது சரியா. அதில் என்ன கண்டுட்டு பசியில் நிற்குது. தண்ணியை கொண்டு கூடி போய் சாப்பாடு நினச்சி கொண்டு நிற்குது. தடி இல்லாமல் கதவை துறக்கலாது. இப்போ இந்தா தண்ணியை குடிங்கோ. சாப்பாடு தின்னு இப்படியான வேலையில் சார்மிதான் வந்து இதெல்லாம் பார்க்குறது நின்று வீட்டில் நின்று நான் வெளி வேலையில் வந்து செய்து நிற்கிறது. ஒரு 10 நாளைக்கு சமாளிக்க வேணும். மக்களோட முகத்தில் வாட்டத்தை பற்றி. சரி சாப்பாட்டை போட்டு பார்ப்போம். சரி இப்போ கோழிகளுக்கு சாப்பாடு வைக்கணும்னு சொல்லி கோழிகளுக்கெல்லாம் சாப்பாடு வச்சாச்சு. இனி சாமியாக்கள் போய் 2-3 நாள் ஆகிட்டு தான். நாளைக்கு தான் இந்த முத்தங்கள் எல்லாம் வந்து ஃபுல்லாக கூட்டணும். எல்லாம் கஞ்சல் எல்லாம் விழுந்து கிடக்கு. இந்த அப்படிலாம் கஞ்சல் ஊற்றி கிடக்குண்டு தேங்காய் அமௌண்ட் விழுந்துருக்குறாங்க. பெரிய தேங்காய். இந்த மரங்களுக்கெல்லாம் தண்ணியில் ஊற்றி சமையல் 2 எல்லாம் ஃபுல்லாக துப்புராக்குறாங்க செய்ய வேணும். அதே மாதிரி இங்கே கொட்டியில் பாருங்க. இந்த கொட்டிலுக்கே வந்து ஒரு ஒன்று செய்யலாம் நினச்சது. நல்ல வீடியோவில் போட்டுக்கிட்டு என்ன கோணம் அடித்து வந்துருக்காங்க. இங்கே எங்களோட இடத்துல இப்படி வீடாக கொண்டு தெரியுறாங்க. சோஃபாவல், கட்டில்வல், பெட்டுவல், அலுமாரிகள் அண்டு இந்த கோன் அடித்து விற்கிறாங்க. அதேமாதிரி இப்போ நான் கதை இதுக்கு கொட்டில் இதில் வீடியோவில் செய்கிறேன்னு நினச்சது எல்லாம் சரியான இதாக போயிட்டுது. தொடர்ந்து வீடியோவில் போடணும்னு நினச்சது கல்யாண வீட்டில் இருந்து ஃபுல்லாக கொஞ்சம் பிஸி ஆகிட்டுது. அதனடியால் ஒன்றுமே செய்யலாத சூழ்நிலையில் இந்த பாருங்க. ஆனால் இப்போ நாங்கள் வச்ச புல்லுவல் எல்லாம் நல்ல நீட்டாக வளர்ந்து வந்துட்டு இருந்தால் நல்ல நீட்டாக வளர்ந்துருக்குது. அதே மாதிரி இதுக்குள்ள ஒரு கண்டு தான் வாடி போடாது. எனக்கு தான் கவலையாக கிடக்குது. இதே மாதிரி இன்னும் ஒரு சாடி தூக்குச்சாடி எல்லாம் பொழுவி இருக்கிறது எல்லாம் வேறு லெவலில் வந்துட்டுது. அதே மாதிரி இந்த இதில் பொழுவி இருக்கிறது. அதே மாதிரி எங்கள்கிட்ட வாங்க இந்த மல்லிகை பூத்துருக்கு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இந்த நல்லபடியாக பூத்திருக்குது. பார்த்தாலே உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது ஒன்றும். அதேமாதிரி இது கத்தரிக்காய் சாடியில் வச்சு கிடக்கு. இந்த அளவு இதாக போட்டு கிடக்கு. மிளகாய் இதை எடுத்து போட்டு விட்ருக்க காய வச்சுட்டு ஒவ்வொன்றும் சரியா முறையில் தான் இந்த எப்படி நல்ல பூக்கு நல்ல வாசமாக இருக்கும். இந்த பூ கதவு திறந்து வந்தாலே சும்மா கமகமன் இருக்கும். இந்த சின்ன இதிலே நல்ல வாசம். சூப்பர் வாசம். அதேமாதிரி தான் இந்த 2 நல்ல வாசமானது. அதேமாதிரி இது பேரும் தூக்குச்சாடியில் இது. சரி அப்போ ஒன்று வந்து பார்த்துருப்பீங்க. இதில் வந்து நிறைய ஆசைகள் இருந்தது. ஒவ்வொன்றும் வந்து வேறு லெவலில் செய்ய வேணும்னு சொல்லி அது மட்டும் இல்லை சர்மீன்ட்ட அந்த குக்கிங் இதுகளுக்கு வந்து நிறைய பேர் ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க. அதுகள் தொடர்ந்து செய்ய வேணும். நாங்கள் இடைக்க வந்து எல்லாம் வந்து விட்டு நாங்கள் கோல் எடுக்காமலேன்னு சொன்னால் சொல்லிவிட்டு நாங்கள் சில பேருக்கு கல்யாண விடலாம் முடிய செய்கிறோன்னு சொல்லி அதுக்கிடையே திரும்ப ஒரு 10 நாள் இப்படி ஏதாவது வெயிட்டிங்கில் நிற்க வேண்டியதாக இருக்குது. அப்போ வெண்டைய கால் பண்ணினது சர்மி 6 வெள்ளுப்பாக்கும் பனங்கட்டி இதுக்கு வருவாங்கன்னு சொல்லி அதை எடுத்து வச்சுக்கிட கொடுக்க சொல்லி அந்த பனை சம்மந்தப்பட்டது எல்லாமே வந்து நாங்கள் வெளியில் தான் எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ 5 மணிக்கு வருவாங்க அதுக்கு எடுத்து கொடுக்க சொல்லி. அப்போ நான் அதை என்னால் முடிஞ்ச அளவு வேலையில் அந்த வேலையில் வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே இங்கே வந்து ஃபுல்லாக வீட்டு இருக்கா துப்புரவாக இருக்கிற வேலை செய்ய போகிறேன். சும்மா பொம்பளையில் இல்லை என்று சொன்னால் வீடு அப்படி வீடு ஒரு இதாக இல்லாமல் போயிடும். சரி
இப்போ என்ன செய்ய போகணும் பார்த்தீங்கன்னா இப்போது கோழிகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஃபுல்லாக தண்ணியெல்லாம் வச்சு எல்லா அலுவலும் முடிஞ்சுது. அடுத்து நீ என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வெளுக்கிட்டு அம்மாவுடைய போகிற அலுவல் இருக்குது. அம்மாவிட்ட போயிட்டு கடற்கரைக்கு வந்து ஒரு கப்பு ஓகணுமன்றதுனால கடற்கரைக்கு வந்து வர சொன்னவங்கள இன்னொரு கவராக்கில் வந்து இன்ஜின் கேபிள் வந்து மாற்றி கொடுக்கணும்னு சொல்லி அதை முடிஞ்சால் கண்டிப்பாக வீடியோவில் வந்து இணைச்சி கொள்கிறேன். அது மட்டும் இல்லை தென்னையிலையும் வந்து தேங்காயெல்லாம் கொடுங்க வேணும். அது வந்து கொக்கத்தடியால் தான் பார்த்துருப்பேன். இப்போ மறுபடியும் காய்க்குது. ஆனால் காய்ச்சி கொஞ்சம் காய்க்கிற தேங்காய் வந்து கொஞ்சம் சுருக்கமாக சுருங்கி விழுகுது. என்னென்னு தெரியல. கேட்டால் சொல்லியிருந்தாங்க மட்டை அண்டு சொல்லி அண்டைக்கும் கூட்டி கொண்டு வந்து எல்லாம் பட்டி எல்லாம் துப்புரவாக்கி விட்டுனேன். துப்புரவாக்கியும் வந்து சரி வரையில். அதே மாதிரி இங்கே லொங்கு எல்லாம் பெனங்காய் ஆகிட்டுது. அப்படி பெரிய பெனங்காயெல்லாம் கிடக்கு ஃபுல்லாக பெனங்காய். இப்போ நொங்கு குடிக்கிற அன்றைக்கு வந்து வெளிநாட்டிலேருந்து ஒரு ஆக்கள் வந்து தம்பி விட்ட வந்த வினம் கேட்டிருந்த வினம் சும்மா எங்கேயாச்சும் நொங்கு எடுக்கலாமுன்ட்டு சொல்லி இப்போ நொங்கு வந்து எடுக்கலாது. எல்லாமே சீசன் முடிஞ்சுது. நொங்கு சீசன் முடிஞ்சு இப்போ பெனங்காய் ஆகிட்டுது. இப்போ என்ன சொன்னால் அன்றைக்கு ஒரு கூலி கொண்டு போகிற ஆக்கள்கிட்ட சொல்லி வெட்டி கொண்டு வந்தேன். அது வெட்டி கொண்டு வந்து பார்த்தா ஃபுல்லாக சீக்கா கட்டி அப்படி கல் போல் நடந்துச்சுது. அப்போ அதனடியால் சரி வராது. ஃபுல்லாக எல்லாமே நொங்கு இதாகிட்டுது. பெனம்பழம் ஆகிட்டுது. இந்தா இப்படி ஒரு பெனம்பழத்தை பார்த்துருக்க மாட்டீங்களா? அவங்க இப்படி இருக்குன்ட்டு இது என்ன இப்படி இருக்குன்னு மௌளம்பழம் மேய்க்கிறாது. இப்படி ஒரு குலை தான் வெட்டி கொண்டு கொடுத்தாது. அது சீக்க இதை பார்த்தீங்களா மௌளம்பழம் மேல். சரி நான் குளிச்சுட்டு ஓகே அப்போ நான் வந்து இப்படி நீ வலுக்கிட்டு அம்மாவோட்டையும் போயிட்டு கடற்கரைக்கு போகணும். கடற்கரைக்கு முதல்ல கடற்கரை வெளியே முடித்து கொண்டு தான் அடுத்த கட்டங்களை பார்ப்போம். ஓகே சரி. அதாவது வந்து இப்படி கதைச்சிட்டு அதாவது நான் போயிருந்தேன் கடற்கரைக்கெல்லாம் போயிட்டு என்னுடைய வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் இப்போ வந்து மறுபடியும் வீட்டை குளிச்சுட்டு வந்து நிற்கிறேன். அதாவது வந்து இப்போ தம்பி கால் பண்ணினோன் தம்பி இருக்கா வர சொல்லி போயிட்டேன். அங்கே போனால் தான் நீ என்ன செய்யுமே என்ன காரணத்துக்காக வர சொன்னேன்டா தம்பி விட்டையும் வந்து இப்போ வந்து ஆக்கள் வந்து இப்போ கூடுதலாக எல்லாருமே வந்து போகிறது. நிறைய பேர் வாரவங்க புறையிலேருந்து நிறைய பேர் வாரது. மற்றது கல்யாண வீட்டுக்கு வராத ஆக்கள் இருந்து எல்லாருமே வந்து போகிறவங்க. அப்போ அதனடியால் என்ன அளவில் தெரியலை. அப்போ அதனடியே இப்படியே திருவாங்கி அங்கே போயிட்டு தான் அப்படியே நீ தம்பி வீட்டை போயிட்டு அங்கே இருக்கிற நடக்கிற காரியத்தையும் பார்த்துக்கொண்டு ஓகே இப்போ நான் வந்து ஜெட்டி அடியில் நிற்கிறேன். ஜெட்டி அடி கடலை பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. அதேமாதிரி கடலில் வத்தி இருக்குது பாருங்க தண்ணி எப்படி வத்திட்டுன்ட்டு. ஆடி மாதத்தில் வத்து கடல் தான். இப்படி வத்தி இருக்கு. ஓகே அப்படியே வந்து டவுனெல்லாம் சுற்றி அடிச்சுக்கொண்டு அப்படியே கடற்கரை கிட்ட வந்து நிற்கிறேன். இப்போ வள்ளங்கள் எல்லாத்தையும் அப்படி ஒரு அலங்கால கட்டு மரத்தில் வந்து வெளிச்சு கொண்டு தொழிலுக்கு போகிறேன். இது அந்த ரோட்டில் இருந்து நான் நிற்கிற கட்டிலேருந்து அங்கே இப்படி கிடக்கணும். இஞ்சான தண்ணி இவ்வளோ தூரம் தண்ணி நிற்கிறது. 10 அடி 12 அடிக்கு மேலே அடக்கு இதுலேருந்து ஈரம். இந்த அவ்வளோ தூரத்துக்கு அப்படியே தண்ணி வத்திட்டு அப்படின்தா அங்கே இப்படி வத்திட்டு அதுமாதிரி இந்த தொழில் போகிற இருந்தேன். இது நண்டு கூடு வைக்க போயிடணும். மீன் கூடு விலையும் கொண்டு போகுதா. ஓகே இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கொள்கிறேன். இந்த வீடியோ இந்த கருத்துக்களையும் எப்படி சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு இன்னும் ஒரு புதிய வீடியோடு சந்திப்போம். பாய்.